அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி நானும் என் கணவரும் முடிவெடுத்திருக்கிறோம். எங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸுக்கு நன்றி மரியாதை செலுத்துறதுக்கு. அதில் இன்றைக்கு 2 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். கபில் சிஸ்டர். சிஸ்டர் என்னம்மா கமெண்ட் பண்றீங்க? சூப்பர் சிஸ்டர், நீங்கள் ஒரு ரசிகை. உங்களுடைய அந்த ரசனைக்கு நான் ரசிகை. அதாவது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரசிச்சு நீங்க பண்ணுவீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய ரசனைக்குரிய அடையாளங்கள். அதை பார்த்து நான் ரசிச்சு என்னுடைய கணவரோடு என்ஜாய் பண்ணி வாசிக்கிறேன் நான். சூப்பர் சிஸ்டர், சூப்பர். ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனிச்சு அந்த கவனிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கவனிச்சத்தோட சேர்த்து நல்ல உற்சாகத்தோடையும் எங்களை இன்னும் மெருகேற்ற விதமாக நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுவீங்க, டைம் எடுத்து எழுதுவீங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். அதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அந்த மனம் உங்ககிட்ட இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் உங்கள் ரசிகை சிஸ்டர். பிகாஸ் அட்டகாசம். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ஆசையாக இருக்கும் வாசிக்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வாசிக்கும் போது நான் சிரிப்பேன். என்னுடைய கணவர் கூட சொல்வார், கபில் சிஸ்டரா. ஸோ சூப்பர் சிஸ்டர். உங்களுடைய உற்சாகத்துக்கும் உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றிகள் சிஸ்டர். தென் அடுத்ததாக ஆகாஷ் என்றவர்கள். அவங்களோட பேர் ஆகாஷ், அவங்க மகன் பேராம். அவங்களோட பேர் லதா. அவங்களோட லதா தான் ஆகாஷ் என்ற நேமில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக தமிழில் எழுதி கமெண்ட் பண்ணுறவங்க. நீங்கள் இப்படி நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டோட ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து தங்களுக்கு சந்தோஷம். ஒவ்வொரு கமெண்ட்டும் அருமையாக இருக்கும். அதே சமயம் நல்ல தூய்மையான தமிழில் இருக்கும். ப்ளஸ் அவங்க நிறைய லைக் பண்ணுவாங்க. அவ்வளோ அன்பை பொழிவாங்க. அதாவது பெண்களை பார்த்து பொறாமப்படுறதுன்ற ஒன்று இருக்கு. ஆனால் அது எங்களோட பிளாட்ஃபார்மில் அப்படி இல்லை. பெண்களும் சரி ஆண்களும் சரி எங்களை பார்த்து சந்தோஷம்தான் படுறாங்க நிறைய பேர். அதுக்கு அடையாளம் இந்த கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் மனசார வருது. அது உங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து அப்படியே உணர முடியுது. கண்டிப்பா அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி உண்டு. அது உங்களுடைய மனசை எதிரொலிக்குது. அந்த எதிரொலிப்பு உங்களோட கமெண்ட்ஸ்ல இருக்கு சிஸ்டர். சூப்பரான கமெண்ட்ஸ் சிஸ்டர் லதா சிஸ்டர். உங்களுடைய மகனையும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, உங்களுடைய கணவரையும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. அண்ட் சாரி சிஸ்டர், நான் இங்கிலீஷில் தான் திருப்பி ரிப்ளை பண்ண முடியுது. இங்கிலீஷில் எழுதி தமிழ் ரிப்ளை பண்ண எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை சிஸ்டர். தமிழில் எழுதி ரிப்ளை பண்ணுறது அதோடைய சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ணி செய்யலாம். ஆனால் நான் ரொம்ப அவசரமாக நடுவில் விஷயங்களை கமெண்ட்டுகளுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறது உங்களுக்குரிய மரியாதை கொடுக்கணுமெண்டு. ஸோ என்னால் அந்த பழக்கம் இல்லாததால், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அந்த பழக்கம் இல்லாதால் என்னால் அது முடியுதில்லை தமிழில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்காக மன்னிக்கவும். ஆனால் எனக்கு நீங்கள் எழுதுகிற தமிழெல்லாம் வாசித்து நல்லா புரிந்து கொண்டு அதை மனசார ஏற்றுக்கொள்ள முடியுது. எனக்கு வாசிக்க தெரியும், படிக்க தெரியும், கதைக்கவும் தெரியும். ஆனால் எனக்கு இந்த ஃபோன் மூலமாக இந்த எழுதுறது எனக்கு அவ்வளவுக்கு எனக்கு அது பழக்கம் இல்லை. அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு அது பழக்கம். என்னுடைய கணவர் கூட தமிழில் எழுதுவார் கமெண்ட்ஸ்கள். என்னடா அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு அது பழக்கம் இல்லை. ஸோ அதனால் என்னுடைய கம்ஃபர்டபிலிட்டியாக நான் இங்கிலீஷ்லேயே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது குவிக்காக. ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களோட மனசில் ரொம்ப ஒரு டீப்பான இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ கபில் சிஸ்டர் அண்ட் ஆகாஷ், அவங்களோட அம்மா லதா, அவங்க அந்த சிஸ்டர் 2 பேருக்கும் எங்கள் மனமுவர்ந்த நன்றிகள். டேக் கேர்.